வெல்கம் டு திஸ் சேனல். இன்றைக்கி வந்து அப்பள பஜ்ஜி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இந்த கப்பில் 1 கப்பு கடலை மாவு. ஸோ அதே கப்பு அளவுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு. இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். சோடா மாவு இருக்கும் இல்லையா, பேக்கிங் சோடா. ஸோ அது கொஞ்சம் நிறைய போட வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் காரத்துக்காக. இப்போ இது எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய ஊற்றிட்டா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ பஜ்ஜிக்கு வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும். ஏன்னா கட்டி கட்டியாலாம் மாவு இருக்கக்கூடாது. அதுக்காக தண்ணி முன்னாடியே ஊற்றிட்டா அந்த கட்டி வந்து கரையாது, அப்படியே நின்றும். அதனால நான் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிவிட்டு அது நல்லா கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் தான் நான் தண்ணி ஊற்றினேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை. இப்போ நான் கலருக்காக கேசரி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். கலர் வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம். இப்போ பஜ்ஜிக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம மாவு கரெக்டாக கரைச்சிருக்கோமான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து பாருங்கள். இப்போ நல்லா கரெக்டாக தான் இருக்குது மாவு. இப்போ நம்ம எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்பளம் இந்த மாதிரி நான் ரவுண்ட் அப்பளம் தான் வாங்கியிருக்கேன். இந்த அப்பளம் வந்து இப்போது நீ ஃபுல்லாக அந்த ஒரு அப்பளத்தை ஃபுல்லாகவும் நம்ம வந்து போடலாம், இல்லைனா இந்த மாதிரி பாதி பாதியாக உடச்சும் நம்ம போடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் 2ஆக இதை உடச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக விடுங்க மாவு. அது நல்லா மேலே இப்போ கீழே போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு மேலே வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் கரெக்டாக ஹீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நான் அப்பளத்தை வந்து நல்லா மாவில் தொட்டு நான் போட்டுடுறேன். பாருங்கள், நல்லா இப்போ கீழே போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு மேலே வருது. ஸோ நீங்கள் வந்து வாழைக்காய் பஜ்ஜி,
உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காயம் பஜ்ஜி இப்போ இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பளத்தில வந்து பஜ்ஜி செஞ்சு நெறைய பேரு மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சாப்பிட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து நெறைய பேருக்கு ஒரு புதுசா இருக்கும். என்னடா அப்பளத்தில பஜ்ஜியா அப்படின்ட்டு. ஆமாங்க. ஆனா சில பேர் வந்து செய்வாங்க இந்த மாரி. சில பேருக்கு தெரியாது அப்பளத்தில பஜ்ஜி செய்றது. ஸோ நீங்க வந்து இப்ப தான் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா, நீங்க இத வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கும் இந்த பஜ்ஜி. நம்ம அந்த அப்பளத்தில வந்து மாவ தொட்டு போடும்போது, உள்ள வந்து அந்த அப்பளம் லைட்டா பொரிஞ்சு இருக்கும். அதோட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டா இருக்கும். அந்த அப்பளத்தோட டேஸ்ட்டும், இந்த மாவு பஜ்ஜி. ஸோ அந்த இது சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க நான் இப்போ பொரிச்சு எடுத்துட்டேன். பஜ்ஜி அப்பள பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்க சட்னி வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா சாஸ் வச்சு சாப்பிட்லாம். நான் ஒரு டெக்கரேஷனுக்காக சும்மா மேல ஆனியன் வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்பள பஜ்ஜி. இது வந்து உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.